ஓகே, நம்ம கேனரா பேங்க்கில் ட்ரேட் பண்ண போகிறோம். 15 மினிட்ஸில் கோடு போட்டு வச்சாச்சு. இந்த 15 மினிட்ஸ் கீழே பிரேக் அவுட் ஆனால் கோ ஃபார் செல். இப்போது இந்த 15 மினிட்ஸில் வந்து சப்போஸ் ஷார்ட் பண்ணியிருந்தா இந்த இடத்துல வெளியே வந்துடணும். 10 பைசா ஸ்டாப் லாஸ்லேயே வெளியே வந்துடலாம். அப்படி இல்லை, இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், அவங்கவுங்க ஃபினான்ஷியல் கண்டிஷனை பொறுத்து. நம்ம இதை கட் பண்ணோன்னா அகைன் இதை கட் பண்ணால் கேன் கோ ஃபார் செல். ஓகே, நம்ம இப்போது ஒரு 2000 குவான்டிட்டி இதில் செல் அடிச்சுக்கலாம். ஓகே, ஓகே, செல் 101.30 101.40 2000 குவான்டிட்டி செல் அடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதற்கான ஸ்டாப் லாஸ் இதில் பாதி 101.50 102 ரூபா. ஸோ இதில் சரி பாதி 75ல் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இல்லை 75 கட் ஆச்சுன்னா அந்த ஸ்டாப் லாஸ் தான் வச்சுக்கலாம். ஓகே, $75. ஸோ இதை கட் ஆச்சுன்னா இதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் மேலே. ஏன்னா இந்த கேண்டலுக்கு பாதியை கட் பண்ணால் இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டாலும் விடலாம், இல்லை இதை மறுபடியும் கட் ஆனோடனே வெளியே வந்துடலாம். 10 பைசா 20 பைசா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு வெளியே வரனாலும் வந்துடலாம். ஆனால் கொஞ்சம் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா, நீங்கள் இங்கேயே செல் அடிச்சுட்டு போட்டிருந்தா ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் இந்த கேண்டிலை பார்த்துட்டு ஏறப்போகுதுன்னு பை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ இறங்கும்போது லாஸ் ஆகிடும். அதனால் இந்த கோட்டை தாண்டினா ஷார்ட்டு, மேலே போனால் பை.
இதை ஃபுல்லாக பார்த்துருந்தா வீடியோ 6 ஹவர்ஸ் வந்துடும், 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கும் பார்க்கலாம். இதோட டே சார்ட்டு. ஸோ டே சார்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால மேபி இது இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நேற்று லோ வரைக்கும் வச்சுக்கலாம். 100 ரூபா 60 பைசா அந்த இடத்துல வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். இல்லை இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு அப்படியே போயிட்டு இருக்கட்டும். இப்போ 50 பைசா தேவைப்பட்டவங்க புக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்தோன்னா டார்கெட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் ப்ராஃபிட் வந்து புக் ஆகிருக்கும். ஏன்னா 101.40க்கு ஷார்ட் பண்ணோம். ஸோ 90க்கு கட் பண்ண 50 பைசா வருது. 2000 ஷேர்னா 1000 ரூபா ப்ராஃபிட்டு. இல்லை 1000 ஷேர்னா 500 ரூபா ப்ராஃபிட். 500 ரூபா போகிறன்றவங்க வெளியே வந்துடலாம். வெளியே வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நாளைக்கு பண்ணிக்கலாம். இல்லை 2000 ஷேர்ஸ் அடிச்சிங்கன்னா 1000 ரூபா ப்ராஃபிட் ஆகிருக்கும். வெளியே வந்துடலாம் நம்மளுக்கு போதும் அப்படின்னு. இல்லை நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துருவோம் அப்படின்னா வச்சுருக்கலாம். இப்போ டே சார்ட்டில் சில பேர் டே சார்ட்டு பார்ப்பாங்க. டே சார்ட் இதை பார்த்துட்டு ஸோ இது வரைக்கும் வந்ததுன்னா நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும், இன்னொரு 80 பைசா கிடைக்கும் அப்படின்ட்டு வச்சுருக்கலாம். ஆனால் அது அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷனை பொறுத்தது. இப்போ இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகுது எல்லாத்துலேயுமே. ஈவன் பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே. என்ன ஒன்று, இதில் பாதி இது ஷார்ட் பண்ணால் இதில் பாதியில் ஒரு கோடு போட்டு வச்சுட்டு ஷார்ட் பண்ணால் எங்கே ஸ்டாப் லாஸ் மேலே வாங்கினாலுமே ஒன்று இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ், இல்லை இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம், இப்போது இது வந்து இறங்கிட்டு போயிட்டுருக்கு. சப்போஸ் இறங்காமல் இதை கட்டாயம் மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸோ 40 பைசா ஹிட் ஆகிருக்கும். பட் அது இதை பிரேக் அவுட் பண்ணோன்னு வாங்கிட்டீங்கன்னா அந்த 40 பைசா போக அந்த லாஸ் 40 பைசா போக 40 பைசா ப்ராஃபிட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 1000 ரூபா ப்ராஃபிட்டோட இந்திய ட்ரேடு க்ளோஸ்.